இங்க ஒரு டாக்டர் அடுத்தவங்க ரகசியத்த பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஸோ அதுக்காக அவன் ஒரு லிக்விட ரெடி பண்றான். இவன் ஹாஸ்பிட்டல்ல கண்ணுல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இன்ஜெக்ஷன போட்டு விட்டுர்றான். ஒரு இன்ஜெக்ஷனுக்குமே ஒரு லேயர் இருக்கும். ஸோ அவங்க நேம் அதுல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பான். யாருக்குமே தெரியாம கிளினிக்குள்ள இவன் வச்சிருக்க சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு இவன் பிரத்யேகமா உருவாக்குன கிளாஸ்ல அந்த லேயர் அப்ளை பண்ணி போட்டு பார்த்தா, அவங்க கண்ல பார்க்குற மாரியே எல்லாத்தையுமே இவனாலயும் பார்க்க முடியும். இப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு சின்ன பொண்ணோட கண்ணுல அந்த இன்ஜெக்ஷன போட்டு அவ படிக்கிறதுல இருந்து அவ ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் எல்லாத்தையுமே அவ கண்ல பார்க்குற மாரியே இவனும் பார்த்து ரசிக்கிறான். இப்படி ஃப்ராட் தனம் பண்றதுக்காகவே அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடத்திட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அழகான பொண்ணுமே வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஆனா ஹீரோ அவனை கண்டுக்க மாட்டான். இப்போ கண்ணுல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவின்னு ஒரு கஸ்டமர் அவனோட கிளினிக்கு வருவா. அவளை பார்த்ததுமே ஹீரோ தன்னோட மனசை பறி கொடுத்துடுறான். மாதவியை ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. மாதவியோட ஹஸ்பண்டுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஏமா இந்த வயசானவனை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு தப்பா பேசுவாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதவியை கரெக்ட் பண்றது நமக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். உங்க கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு போய் சொல்லி மாதவிக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டது மட்டும் இல்லாம கூடவே இருக்கிற மாதவியோட ஹஸ்பண்டுக்குமே அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறான். இப்போ ஹஸ்பண்டோட லேயரை எடுத்து இவன் கிளாஸ்ல போட்டு அவரு மாதவியை பாக்குற மாதிரியே இவனும் மாதவியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்து இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ரெண்டு பேரு கண்ணையுமே மாத்தி மாத்தி பார்த்து மாதவியை ரசிச்சுட்டே இருப்பான். போக போக மாதவி மேல இவனுக்கு லவ்வே வந்துருது. ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்டோட லேயர் மூலியமா மாதவியை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல சடனா மாதவி ஒரு கத்தியை எடுத்து ஹஸ்பண்ட குத்திடுறா. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன அந்த டாக்டர் டென்ஷன்ல ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே நின்றுடுறான். இந்த மூவியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.